எதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம வெறுத்தோமோ அதெல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள தானாவே வருது. எபேசு சபை காலத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரர் உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய்பார். ஆனால் பெருகமுகிட்ட சொல்லும் போது சொல்லுவார், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தார் உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டும்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் சபை வெறுத்துச்சு, அதே உபதேசம் கொஞ்ச காலம் கழிச்சு சபைக்குள்ள வந்துருச்சு. சில அருவறுப்புகளை ஆண்டவர் பூமி நம்ம சபைக்குள்ள வராதபடிக்கு அருவறுப்பார். அது போக போக நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ள வர தொடங்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ அதே பரிசுத்தம் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அப்படின்னா என்னங்க, கோடிக்கணக்கான சபை இருக்குது உலகத்தில், அப்போ ஒரு சபை தான் பரலோகத்துக்கு போகுமா அப்படின்னா அப்படி இல்லை. மணவாட்டி என்றால், அதாவது சபை என்று சொன்னால் கட்டிடம் அல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி வேற ஒரு கட்டடத்தில் சின்னதில் இருந்தோம், இப்போ பெருசில் இருந்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் பெரிய கட்டடத்துக்குள்ளே போவோம். அப்படி இருக்கும் பொழுது சபை என்பது நம்மைத்தான் குறிக்கிறது. நம்மளைத்தான் ஆண்டவர் ரூபவதியாய் பார்க்கிறார். மணவாட்டி சபைக்குரிய குணாதிசயம்னு ஒன்று இருக்குது. அதாவது எல்லாருமே மணவாட்டி சபைக்குரிய குணாதிசயமாக வரணும் தான் ஆவியானவர் விரும்புகிறார். அப்போ நமக்கு அந்த மணவாட்டி சபைக்குரிய குணாதிசயம் இருக்குதா? எல்லா சபைகளிலும் ஆண்டவர் பார்க்கிறார். யார் யாரெல்லாம் அந்த மணவாட்டி சபைக்குரிய குணாதிசயத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் கொண்டு போய் தான் வருகையில் கொண்டு போய் ஒரு சபை தன்னுடைய மணவாட்டி சபையாக தேவன் உருவாக்குவார். அல்லேலூயா. எல்லா சபைகளையும் மொத்தமாக கொண்டு போவார்னு பைபிள் சொல்லலை. சபைகளிலே மணவாட்டிக்குரிய குணாதிசயம் நமக்கு இருக்கிறதா? அந்த மணவாட்டிக்குரிய குணாதிசயத்தோடு இருக்கிறவர்களை கொண்டு போய் எல்லா சபைகளிலும். கொஞ்சம் நம்ம இந்த கடைசி காலத்தை பார்த்தோம்னா இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. நாகும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நாகும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். தன் வேசித்தனங்களினால் சாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாய் இருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தன. இன்னொரு சபையும் இருக்குது, இன்னொரு சபையும் இருக்கு, வேசித்தன திருச்சபை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரூபவதின்னு இருக்கு. இதுவும் பார்க்கறதுக்கு ரூபவதியாக தான் இருக்கு. மணவாட்டி சபையும் பார்க்கறதுக்கு ரூபவதியாக தான் இருக்கு. இன்னைக்கு கடைசி காலத்தில் நான் இப்போ புரஜாதியார் சபையை பற்றியோ பாரம்பரிய சபையை பற்றியோ சொல்லலை. ஆவிக்குரிய சபைகள்லேயே இந்த 2 வகை இருக்குது. மணவாட்டி சபைக்குரிய இருக்கு, வேசித்தன திருச்சபை இருக்குது. இன்னைக்கு எது நல்ல சபை எது கெட்ட சபைன்றதே இப்போ பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. ஊரில் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் அங்கேருந்து இங்கே வரோம், சென்னைக்கு மாத்தலாகி வரோம், ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையாக இருந்தால் சொல்லுங்க. நாங்கள் இந்த இந்த கேள்வியே தப்பு. ஆவிக்குரிய சபைனாலே நல்லது தானே, அதில் என்ன நல்ல ஆவிக்குரிய சபை? ஏன்னா இன்னைக்கு நிலைமை, ஆவிக்குரிய சபையோட நிலைமை எப்படி இருக்குதுன்னா நல்லது கெட்டதுன்னு பிரிஞ்சிருச்சு. ஆண்டவர் மிருகங்களை படைக்கும் போது நாட்டு மிருகம் காட்டு மிருகம் படைச்சார். ஆனால் பேழைக்குள்ளே போகும்போது நாட்டு மிருகம் காட்டு மிருகம் போல. வசனம் சொல்லுது பரிசுத்தமானது பரிசுத்தம் இல்லாததுன்னு ஆகிப்போச்சு. ஆண்டவர் படைக்கும் போது எல்லாமே பரிசுத்தம் தான். ஆனால் ஒரு நாளில் எப்படி ஆகிப்போச்சு? பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லாததுன்னு ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஆவிக்குரிய சபைகள் நல்லா தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்ன நிலைமையில் இருக்குதுன்னா, சில சபைகள் மணவாட்டி சபைக்குரிய குணாதிசயத்தோடு இருக்குது, சில சபைகள் வேசித்தன திருச்சபையோடு இருக்குது. இதில் நமக்கே நிறைய சந்தேகம், எது சரி எது தப்பு. கடைசி காலத்தில் உபதேசங்கள், வேசித்தன உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், நல்ல உபதேசங்கள், இதில் எது சரி எது தப்புன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் வருது. இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம். விசுவாசிகளே பல இடங்களுக்கு தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க. நாங்கள் நம்பித்தான் போனோம், அங்கே போனால் இப்படி இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. அப்போ எது மணவாட்டி சபை? இன்னைக்கு கடைசி காலத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது எது நல்ல சபை எது மணவாட்டி சபை? சில நேரங்கள் நாம் என்ன நினைக்கிறோம், ஆவிக்குரிய சபைகள் எல்லாமே த பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறோம். சிஎஸ்ஐ சபை, சால்வேஷன் ஆர்மி, இதெல்லாம் பாரம்பரிய சபை, பரலோகத்துக்கு போவாதுன்னு நினைக்கிறோம். நாகர்கோயில் தாண்டி ஒரு பக்கத்தில் சால்வேஷன் ஆர்மின்னு ஒரு சபையில் கூப்பிட்டுருந்தாங்க. நான் என்ன மைண்டில் போகிறேன்னா, அவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லணும், ஞானசானத்தை பற்றி சொல்லணும், அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோடு போகிறேன். போனால் பாஸ்டர் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறார். கிருபாசனத்துலேருந்து ஒரு பாஸ்டர் அவருக்கு கம்யூனியன் கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்போ நான் கிருபாசனம் பாஸ்டர் கேட்டேன், எப்படி இவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னு. அவங்க சொல்கிறாரு, இவங்களாம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, சால்வேஷன் ஆர்மியில் இருக்கிறாங்க, எழுதி போட்டிருக்காங்க, எங்களுக்கு அபிஷேகத்துக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க, அது இன்னும் வரல. ஆனால் அவங்க எல்லாருமே கம்யூனியன் எடுக்கிறாங்க, தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுக்காங்க. போர்டு மட்டும்தான் சால்வேஷன் ஆர்மி. உள்ளுக்குள்ள
நம்மளை மாதிரி ஆவிக்குரியவன் இருக்கிறான். நம்மளை பொறுத்த வரைக்கும் சால்வேஷன் ஆர்மி போவாது, ஒரே போடு. சூலூர்னு ஒரு இடம் இருக்குது கோயம்புத்தூர் பக்கத்தில். ஒரு நாள் மீட்டிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே சிஎஸ்ஐ சர்ச். நமக்கு சிஎஸ்ஐனாலே பாரம்பரிய சபைங்கிற மைண்டுக்கு வந்துட்டோம். அங்கே போனால் அவர் சியோன் மனவாட்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆராதனையில் அபிஷேகத்தில் நிரம்பி ஜனங்க ஆராதிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அப்புறம் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் எப்படி இவங்க அபிஷேகத்தில் அந்நியனில் பேசுகிறாங்களேன்னு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 3 வருஷமாக எல்லோரும் மாறி இருக்கிறோம். அப்போ கேட்டேன், ஞானசானம்னு காட்டுறாரு, தொட்டி கட்டி வச்சிருக்கிறாரு. யார் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் நாங்கள் மூழ்கி ஞானசானம் கொடுக்குறோம். இப்போ இதில் யார் மனவாட்டி? நாம் நினச்சிட்டு இருக்கோம் சிஎஸ்ஐ போகாதுன்னு, அங்கேருந்து கொஞ்சம் பேர் வருவான். நாம் நினைக்கிறோம் எல்லா ஆவிக்குரிய சபையும் போகணும், இங்கிருந்து கொஞ்சம் பேர் கைவிடப்படுவான். அப்போ எது குணாதிசயம், எது சபை, எது கர்த்தர் விரும்புகிற மனவாட்டி சபை, எது வேசித்தன திருச்சபை, இந்த டிஃபரன்ஷியேட் தெரியணும். இப்போ நம்ம எது சபை, அவன் நல்லவன் நம்ம கெட்டவன் பார்க்க போகிறது இல்லை. இந்த ஆராதனை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் மனவாட்டிக்குரிய குணாதிசயத்தோடு இருக்கிறேன் நான் தான் பார்க்க போறோம். ஒரு சுய பரிசோதனை. ஏன்னா வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம தான் பார்க்க போறோம். இதுல இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய இதுவே, நான் நல்லவங்கிறதோட நிறுத்த மாட்டான், அவன் கெட்டவன் சொல்லிட்டு தான் நிறுத்துவான். 1,44,000 பேர் நாங்கள் தான் அவன் சொல்லிக்கிட்டா பெரிய சந்தோஷம். ஒரு தப்பும் இல்லை, சொல்லிட்டு போங்க, கான்ஃபிடென்ட். ஆனால் அடுத்து என்ன சொல்லுவான், நீங்களாம் வரமாட்டீங்கப்பா பரலோகத்துக்கு. அங்கே தான் தப்பு நடக்குது. அவன் வருவானா மாட்டானாங்கிறது நமக்கு முக்கியமே இல்லை, நாம போவோமா மாட்டோமாங்கிறதா இப்போ முக்கியம். இப்போ அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு சபைக்கு வெளியே இருந்து வருகையில் போகாமல் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவனுக்கு இயேசுவை தெரியாது. உள்ள வந்து நீ பரலோகத்துக்கு போல வருகையில் போகணும்னா உன்னை விட நிர்பாக்கியம் உள்ள உலகத்தில் வேற யாருமே இருக்க மாட்டான். சபைக்கு எதுக்கு வரோம்? பாரம்பரிய சபை சடங்காச்சாரம் மாதிரி இப்போ ஆவிக்குரிய சபை சடங்காச்சாரம். அங்கே வந்தாங்க, உட்காருவாங்க, 2 பாட்டு பாடுவாங்க, எழுந்திரிக்க கடவும் போக கடவுன்னு போயிட்டாங்க. இப்போ அதே மாதிரி இங்கே வரோம், 2 பாட்டு பாடுறோம், கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறோம், செய்தி கேட்குறோம், போயிடும். என்ன மாற்றம் சபையில்? என்ன மாற்றம்? மாற்றம் வராத இடம் வேஸ்ட் இல்லை. அப்போ சபை என்று சொன்னால் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். அப்போ நாம் இங்கே வந்திருக்கிறோம், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், இயேசு வந்தா நான் போவேன், அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு வரணும். அல்லேலூயா. அப்போ நான் மனவாட்டி சபைக்குரிய குணாதிசயத்தில் இருக்கிறேனா? ஒரு 3 காரியங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மனவாட்டிக்குரிய குணாதிசயம் இருக்கிறதா இல்லையா? முதலாவது வாசிங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். வெளிப்பாடு 22:17 வாசிங்க. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். போதும், ஆவியும் மனவாட்டியும். இந்த வசனம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். மனவாட்டியோடைய முதலாவது சுபாவம் என்னவா? வா என்று தேவனை கூப்பிடுகிறதான ஒரு அனுபவம். தேவனை வான்னு கூப்பிடுறது. இதை கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இங்க இருக்கவங்களை எத்தனை பேர் இயேசுவே நான் உங்களுடைய வருகைக்கு காத்திருக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு கூப்பிடுறவங்க இருக்கிறீங்க? உங்க ஜபங்கள்ல எப்போ வருவீர் இயேசுவே? பரிசுத்தவாட்டி பாடினாங்க, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ள முன்னை தேடுதேன்னு. அந்த மாதிரி இயேசுவை பார்த்து வான்னு கூப்பிடுற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? எத்தனை பேர் இயேசுவே உங்களுடைய வருகை எப்போ வரும், நான் எப்போ போவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறது எத்தனை பேர்? நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சுருக்கிறேன். வெளிநாட்டில் வேலை செய்யும் போது அங்கே இருக்கிற கணவன் ஃபோன் பண்ணுவார். இங்கே ஃபோன் பண்ணும்போது 2 வகையான மனவாட்டி இருக்கிறாங்க. கணவன் சொல்லுவார், உங்களெல்லாம் பார்க்காம இருக்க முடியலம்மா, பிள்ளைகளெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, நான் வந்துடலான் இருக்கேன் ஊருக்கும்பார். இங்கே 2 வகையான மனவாட்டி இருக்குது. ஒரு மனவாட்டி சொல்லும், ஒரு வகையான மனவாட்டி, வந்துருங்கப்பா, எங்களுக்கும் உங்களை பார்க்காம இருக்க முடியல, கூழோ கஞ்சியோ சேர்ந்து குடிப்போம், நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லும். இது ஒரு வகை. இன்னொரு வகையான மனவாட்டி இருக்குது. அது என்ன சொல்லுன்னா, இப்போ தான் கடைக்கால் போட்டிருக்கோம், நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு 3 வருஷம் அங்கே இருந்துட்டீங்கன்னா, எப்படி ஒரு 3 வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு 3 வருஷம் அங்கே இருந்துட்டீங்கன்னா, அதுக்குள்ளே நம்ம பேஸ்மெண்ட்லாம் போட்டுடலாம், பிள்ளைகளும் படித்து முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கோம். இது ப்ராக்டிக்கல். இது ப்ராக்டிக்கல். அவங்க சொல்கிறது தப்பு இல்லை, ப்ராக்டிக்கல். அவங்களோட குடும்ப கஷ்டத்தை வச்சு அவங்க யோசிச்சு சொல்கிறாங்க. ஃபோனை வச்ச உடனே கணவன் சொல்லுவார், பாருங்கள் சார், ஊருக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன், போயிடலான்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கிற கஷ்டத்தை சொல்லி அப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து வாங்கன்னு சொல்கிறாங்க. இதே வகையில் தான் 2 வகையான சபை இருக்குது. ஒன்று இயேசுவுக்கிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்க்கிற சபை, இன்னொன்று இயேசுவையே எதிர்பார்க்கிற சபை. இன்னைக்கு பெரும்பாலான சபை எப்படி இருக்குது? இயேசுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற சபை.
இயேசுக்கிட்ட போய் முழங்கால் போட்டாலே போகும்போதே ஜப குறிப்பை எழுதிக்கிட்டு தான் போகிறான். போய் முழங்கால் போட்ட உடனே இயேசு எனக்கு அது இல்லைப்பா. இவன் வரானாலும் இயேசு டென்ஷன் ஆயிருவார். இவன் வர்றான்னொடனே இவன் என்னவோ கேட்க போகிறான். இப்போ வந்து லிஸ்ட்டை வாசிப்பான், 1 மணி நேரத்துக்கு அழுவான், ஜெபம் பண்ணுவான். சோத்திரம் ஆண்டவரே நீர் அப்படியே செய்வதற்காக சோத்திரம். பதில் கூட கேட்க மாட்டான். ரிக்வஸ்ட்டை சொல்லியாச்சு. என்னைக்காவது உட்காந்து இயேசுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசியிருக்கிறோமா? என்னைக்காவது இயேசுவை கொஞ்ச நேரம் நேசிச்சிருக்கிறோமா? இயேசுக்கிட்ட ஜெபத்தில் என்னைக்காவது அன்பாக பேசியிருக்கிறோமா? இயேசு என்ன விரும்புகிறாராம் தெரியுமா நம்மக்கிட்ட? அவர் எல்லாத்தையும் கொடுக்க ஆசைப்படுறாரு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இயேசுக்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று வாங்கினவங்க தான், நான் உட்பட. இயேசுக்கிட்ட இருந்து வாங்காமல் இங்கே ஒருத்தருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாராம் தெரியுமா? எபேசு சபைக்கிட்ட ஒரு குறை சொல்கிறாரு. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இந்த ஆதி அன்புனா என்ன? அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? வாசிங்க, எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம். நல்லா கவனிங்க, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம். இந்த ஆதியில கொண்டிருந்த அன்புக்கு 2 டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. ஒன்று உன் இளவயது பக்தி, இன்னொன்று நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம். இந்த மணவாட்டிக்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். அவர் அழகா சொல்றாரு பாருங்க, மணவாட்டியினுடைய நேசம்னு சொல்லல. அவர் எப்படி சொல்றாரு? வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். வாழ்க்கைப்பட்ட போது என்ன நேசம்? அது என்ன வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம்? கணவன் வீட்டுக்கு மனைவி வந்த உடனே, இப்போ கணவன் வீட்டுக்கு வந்துருவாங்க, மனைவியை கொண்டு வந்து விட்டுருவாரு. இவர் வேலைக்கு போவார், முதல் நாள் வேலைக்கு போகிறார். இப்போ அந்த வீட்டில் மாமியார் மாமனார் எல்லாரும் இருப்பாங்க. ஃப்ரிட்ஜு எல்லாருக்கும், டிவி கிவி எல்லாரும் இருக்கும், சாப்பாடு எல்லாருக்கும் மொத்தம் இருக்கும். ஆனால் அந்த அம்மா யாருக்கிட்டையுமே பேசாது, ஒரு மாதிரி கூச்சமாகவே இருக்கும், ஒருத்தர்கிட்டையும் பழகாது, சரியாக சாப்பிடாது. கணவன் சொல்லிட்டு போயிருப்பார், 5 மணிக்கு வந்துடுறேம்மா வேலையை முடிச்சுட்டுன்னு. அந்த அம்மாவுக்கு அந்த 5 மணி வரைக்கும் அந்த நாட்கள் வந்து ஒரு மணி நேரம், ஒரு வருஷத்தை போல இருக்கும். அதுக்கு அப்படியே எப்போ மணி 5 ஆகும். ஏன்னா யாருக்கிட்டையும் அதை பொறுத்த வரைக்கும் வெளியே போயிருக்கிற கணவன் தான் அந்த அம்மாவுக்கு உறவு. இங்கே இருக்கிற எதுவுமே சாப்பாடு ஒன்றும் பிடிக்காது. வாழ்க்கைப்பட்ட போது இந்த நேசம் நல்லா கவனிங்க. ஆரம்பத்தில் அவ்வளோதான். வெளியே போயிருக்கிற கணவன் எப்போ வருவார்னு மணி 5 ஆன உடனே அவர் வரமாட்டார். எவனும் சொன்ன நேரத்துக்கு வந்ததே இல்லை இது வரைக்கும் வீட்டுக்கு, அதனால் அவர் வரமாட்டார். வரணுன்னே இந்த அம்மா கேட்கும் மாமியாரை, அத்தை மணி 5 ஆயிடுச்சு, அவர் இன்னும் வரலையே. அந்த அம்மா கேஷுவலாக சொல்லும் மாமியார், அவன் அப்படித்தாம்மா சொன்ன நேரத்துக்கு வரமாட்டான். உடனே ஃபோன் அடிக்கும், எங்கே இருக்கீங்க? அவர் சொல்லுவார், வந்துக்கிட்டே இருக்கேன். இல்லை மணி 5 ஆச்சு. இது எப்போ? நல்லா கவனிக்கணும். எப்போ? 10 வருஷம் கழிச்சு. 10 வருஷம் கழிச்சு மாமியார் கேட்பாங்க, ஏம்மா எங்கம்மா வீட்டுக்காரு? அவர் வருவார். அந்த வாழ்க்கைப்பட்ட போது எப்படி இருந்துச்சு? என் பார்வை வாசப்படியிலே இருந்துச்சு. எப்போ வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்னை சுற்றி எது இருந்தாலும் என்னுடைய மனம் அதன் மேல் போகவில்லை, வெளியே போயிருக்கிற மணவாளன் மேலேயே இருந்துச்சு. தேவன் அதைத்தான் சபைகிட்ட எதிர்பார்க்கிறாரு. இந்த பூமியில் உன்னை சுற்றி எது இருந்தாலும், எத்தனை உறவுகள் இருந்தாலும், தூர தேசத்துக்கு போயிருக்கிற மணவாளன் மேலே மாத்திரத்தான் உன்னுடைய நோக்கம் இருக்க வேண்டும், உன்னுடைய எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். அதுதான் மணவாட்டி வா என்று அழைக்கிற சுபாவம். எப்போ வருவீர்? காத்திருக்கிற அனுபவம். இந்த பூமியில எது உன்னை சுத்தி இருந்தாலும் அது உன்னை அசைக்காது. எது உன்னை இருந்தாலும் அது மேல விருப்பம் போகாது. அதான் பைபிள் சொல்லுது, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அதை அல்ல இதை காட்டிலும் பரமதேசத்தையே நாடினான். மோசேயை பத்தி சொல்லுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்த்தாங்க, எப்போ வருவார் எப்போ வருவார். அந்த நேசம் சபைக்கு இருக்குதா? இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம சபைக்கு வந்தாலே ஏதோ ஒன்று ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம். ஒரு ஜபம் நான் எதிர்பார்க்கறது தப்புனே சொல்லல, ஆனா அதுக்காக மட்டுமே கணவன் வீட்டுக்கு வராருன்னா எதையாவது வாங்கிட்டா வரணுன்ற அவசியம் இல்லையே. சில அம்மாக்கள்லாம் சில குழந்தைங்கள்லாம் அப்பா வீட்டுக்கு வரும்போதே என்னப்பா வாங்கிட்டு வந்தீங்க, ஏன் வாங்காம வந்தா அப்பா மேல பாசம் வராதா? வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வராவிட்டாலும் அப்பா எப்போ வருவார்னு காத்திருக்குது பாருங்க, அதுதான் பிள்ளை. அதைத்தான் கர்த்தர் கேட்கிறாரு, ஆவியும் மனவாடி. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவருக்கு ஒரு சுபாவம், ஒரு அனுபவம் ஆண்டவருக்கு. உன்னத பாட்டில் நமக்கு தெரியும், மனவாட்டி கிட்ட கதவை தட்டுறாரு, அவ திறக்கல.
அவர் எதிர்பார்த்தது என்ன? வாசல்ல நின்று வரவேற்கிறோன்னு ஒரு எதிர்பார்ப்பு. இவர் வந்து கதவை தட்டுறாரு, அது திறக்கல. அந்த சுபாவத்தை புதிய ஏற்பாட்டு சபைகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? வாசப்படியில் நின்று எதிர்பார்த்து கூப்பிடுகிற ஒரு அனுபவம். நான் சொல்றேன், நீங்க வருகையில போகணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வருகையில போகணுங்கிற வாஞ்சை இருக்கணும். முதல்ல அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். அதுதான் பேசிக். அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறவன் எப்படி இருப்பான் தெரியுமா? எப்போ வருவார்னு காத்திருக்கிற அனுபவத்துக்கு வந்துருவான். எப்போ இயேசு வருவார், இந்த பூமியில என்ன சுத்தி 1000 இருக்கட்டுங்க, இது அல்லங்க, வெளியே போயிருக்கிற என் மணவாளன் மேலே என் நோக்கம் இருக்கும். நல்ல விசுவாசிகள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க ஆவிக்குரிய சபையில மெம்பரா இருக்கிறதுனாலயோ ஏஜில மெம்பரா இருக்கிறதுனாலயோ நான் வந்து தசமாங்கா நீங்க கரெக்டா கொடுக்குறேன்றதுனாலே மாத்திரம் பரலோகத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் நினைச்சிடாதீங்க. இது குவாலிஃபிகேஷன் இல்லை, இது பேசிக். கண்டிப்பா செய்யணும். ஒரு ஆவிக்குரிய சபையில நம்ம மெம்பரா இருக்கணும், அது காலத்தின் கட்டாயம் இருக்கணும். பிள்ளைய வந்து சில அம்மாமார்கள்லாம் வீட்டில் திட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பிள்ளை ஃபெயில் ஆகிடும். இந்த அம்மா சொல்கிறது, அப்பா திட்டுறதுக்கும் அம்மா திட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த அப்பா திட்டுவார், ஏன்டா ஒழுங்காக படிக்கலன்னு கேட்பார் அப்பா. ஆனால் அம்மா என்ன தெரியுமா சொல்லும்? நல்லா தானடா சோறு போட்டேன், வடிச்சு வச்சு கொட்டனேடா, தின்னுட்டு ஃபெயில் ஆகிட்டே. ஏங்க சாப்பிட்றதுக்கும் ஃபெயில் ஆகிறதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? சில நேரத்தில் சகோதரிகள் கேட்குற கேள்வியே தப்பாக தான் இருக்கும். அந்த பிள்ளைய அவங்க கேட்பாங்க, நல்லா தின்னியே, பக்கத்து வீட்டுக்காரன் பாரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கா, அவன்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான். ஏங்க சாப்பாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் மார்க்குக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அது எங்கே இருக்குது? நம்ம நினைக்கிறோம் சாப்பாடு கட்டி கொடுத்து லஞ்ச் பாக்ஸை கையில் கொடுத்து பேக்கை மாட்டி விட்டு யூனிஃபார்ம் போட்டு ஐடி கார்டு போட்டால் பிள்ளை பாஸ் ஆகிடணும். இல்லை, இன்னொன்று செய்யணும். என்ன செய்யணும்? படிக்கணும். அதே மாதிரி சபைக்கு பைபிளை தூக்கிட்டு வந்து தசமாங்க நீங்க கொடுத்துட்டு நான் ஏஜில் மெம்பர்னா பரலோகத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் கிடையாது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கணும், உன் உள்ளான மனுஷன் பூரணப்படணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரலோகத்துடைய என்ட்ரன்ஸ்ல ஏஜியா ரைட்ல வா, ஏசியாவா லெஃப்ட்ல வா, சிபிஎம்மா நீ ரொம்ப கேள்வி கேட்ப பின்னாடி போ, இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க. நோ கோட்டா சிஸ்டம். ரெண்டே சாட்சி தான் பரலோகத்தின் வாசல்ல. ஒன்னு, உண்மையும் உத்தமம் உள்ளவனே உள்ளவா. 2, அக்கிரம செய்கைக்காரனே அப்படியே போயிடு. ரெண்டே சாட்சி தான். அதுல முதல்ல உனக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு இருக்க வேண்டிய மெயின் குவாலிஃபிகேஷன், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம். ஆண்டவரே நீர் எப்போ வருவீர், எப்போ வருவீர், எப்போ வருவீர். நான் சொல்றேன் கேளுங்க, இந்த பூமியில நல்ல ஆளுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஒருத்தனுக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு, ஒருத்தனுக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு, ஒருத்தனுக்கு ஏரியாலேயே பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு ஆசை இருக்கு, ஒருத்தனுக்கு இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரனாகணும்னு ஆசை இருக்கு. என்ன வேணா இருக்கட்டும், ஆவிக்குரியவனுக்கு சொல்றேன், நீ என்ன ஆசை வேணா வச்சுக்க. எல்லாத்த விட டாப் மோஸ்ட் ஆசை என்ன தெரியுமா? இயேசு எப்போ வருவாரு, இதெல்லாம் விட்டுட்டு நான் போகணும். அதுதான் உன் டாப் மோஸ்ட் ஆசையாக இருக்கணும். நீ அதுக்கு கீழே என்ன வேணா வச்சுக்க, ஆனா உன்னோட டாப் மோஸ்ட் ஆசை எப்போ இயேசு வந்தாலும் இதெல்லாம் விட்டுட்டு நான் போகணும். இதுதான் மனவாட்டி வானு கூப்பிடுற அனுபவம். அந்த வசனம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது தேவனுடைய ஏக்கம், தேவனுடைய எதிர்பார்ப்பு. என்னை வானு கூப்பிடுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு விருந்தாளி நம்மளை பார்த்து என்னை வானு கூப்பிடுங்கன்றது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். இயேசு சொல்றாரு, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. முதலாவது சுபாவம் என்ன? வா என்று கூப்பிடுகிற அனுபவம். இது இருக்குதா? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, மனவாட்டி சபைக்குரிய ரெண்டாவது குணாதிசயம் என்ன? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 21:2 வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. ரெண்டாவது சுபாவம், மணவாட்டிக்குரிய ரெண்டாவது சுபாவம் வசனத்தில் சொல்லியிருக்கு. தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தம். அப்போ மணவாட்டி சபைக்குரிய ரெண்டாவது குணாதிசயம் என்ன? தன் புருஷனுக்கேற்ற அலங்காரம். இந்த புருஷனுக்கேற்ற அலங்காரம் பண்ணியிருக்கிறீங்களா? அலங்காரம்னாலே பொதுவாக அது வந்து சகோதரிகளை குறிக்கிறது தான். இந்த சகோதரர்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கான், இவனும் அலங்காரம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறான். முந்தியெல்லாம் ஒரு சட்டை பேண்ட்டை போட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான். அலங்காரம்னாலே யாரை குறிக்கும்? ஒரு காலத்தில் சகோதரிகளை தான் குறிக்கும். இப்போ இவனு ஜெல்லு கில்லுன்னெலாம் ஒன்று போட்டு தலைக்கு மேலே கூம்பா முள்ள மன்றிய மல்லாக்கப்படுக்க வச்ச மாதிரிலாம் வச்சுருக்கான். இப்போ என்னென்னமோ வச்சுருக்கான், இருந்துட்டு போட்டான். இந்த அலங்காரம் இருக்குதே, இது யாருக்கு ஏற்ற அலங்காரம்? யாருக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் பண்ணுறோம்? வசனம் சொல்லுது 21:2, தன் புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம். புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் இருக்குதா? இப்போ நீங்கள் போய் புடவை எடுக்கிறீங்க, யாருக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, சும்மா ஓவரெல்லாம் பேசிடக்கூடாது. யாருக்கு ஏற்ற மாதிரி புடவை எடுக்கிறோம்?
இந்த சகோதரர்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் சகோதரிகள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்த சகோதரர்களை சொல்லி பாருங்களேன், எப்பா பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு முதல் கேள்வி கேட்பாப்புல, அவங்ககிட்ட என்ன கலரில் சட்டை இல்லை? அவங்க சொல்லுவாங்க அவங்ககிட்ட பச்சை கலரில் தான் இல்லை. நேராக கடைக்கு போவாப்புல, பச்சை கலரில் ஒரு சட்டை எடுங்கம்பாப்புல. ஒரு பச்சை கலரில் சட்டை எடுத்துகிட்டு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவாப்புல. நீ சகோதரியை கேட்டு பாருங்கள், அவங்க தான் வசனத்தின்படி ட்ரெஸ் எடுப்பாங்க. அந்த அம்மாவை கேளுங்க, என்ன எடுக்க போகிறீங்க? அங்கே போய் தான் பார்க்கணும். நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாதல் மேல் நிச்சயமும், விசுவாசத்தோடு போகும் அந்த அம்மா. நேராக போகும், அங்கே போயிட்டு இந்த அதை எடுங்க அப்படிம்போம். மேலேருந்து எடுத்து போடுவார். ஒரு தடவை இப்படி பார்க்கும், ஒரு தடவை இப்படி பார்க்கும். அதை எடுங்க அப்படிங்கும். கீழானவங்கள் அல்ல மேலானவங்களே நோக்குங்கள்னு மேலேயே தான் பார்க்கும். மொத்தத்தையும் எடுத்து போட்டுருவான். போட்ட பிறகு அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்கும். அதில் தான் அந்த கடைக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். இவ்வளவு தானா, வேற ஒன்றும் இல்லையா? மொத்த கடையுமே டேபிள் மேலே இருக்கும். அந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்து எல்லாம் போட்டிருப்பான். அந்த அம்மா கேட்கும், இவ்வளவு தானா, வேற ஒன்றும் இல்லையா? அதான் நான் சொல்லுவேன், இந்த சரவணா ஸ்டோர்ஸ் 5 மாடி கட்டடம் இருக்குல்ல, அவன் தான் அந்த துணி கடை வச்சிருக்கிறவன்லேயே அறிவாளி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் மட்டும்தான் அந்த சோஃபா செக்ஷனில், அதை புடவை செக்ஷனில் சோஃபா போட்டிருப்பான். மற்ற எந்த செக்ஷன்லையும் இருக்காது. நீங்கள் புடவை எடுக்கிற செக்ஷனில் போங்க, சோஃபா போட்டிருப்பான். அதில் நீங்கள் போய் பாருங்கள், அதில் இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடியெல்லாம் மல்லாக்கப்படுத்திருக்கோங்க. நேற்று வந்தவன், முந்தா நேற்று வந்தவன், அவன்லாம் பிள்ளையை பார்த்துக்கிட்டு இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பான். அவனை பார்த்தா நமக்கு பாவமாக இருக்கும். இவன்லாம் எப்போ வந்திருப்பான் உள்ள? அதில் நம்ம போகும்போது அவன் நம்மளை பாவமாக பார்ப்பான். வந்துட்டியா? நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, அனௌன்ஸ் பண்ணுவான், உங்கள் வீட்டுக்காரர் உங்களை தேடுகிறார். அப்போ நம்ம காணாமே போச்சு உள்ள. கிறிஸ்மஸுக்கு போனது நியூ இயர் வரைக்கும் வரல. தேடுது, உங்கள் வீட்டுக்காரர் உங்களை தேடுகிறார், சிவப்பு கடவை கட்டியிருப்பாராம், பச்சை கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாராம், இப்படிலாம் சொல்லுவான். அவன் எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க. கீழே ஹோட்டலும் கட்டிட்டான் உள்ளிய. அதாவது வீட்டுக்கு சமைக்கலாம் போயிடாத, இவனை கொண்டு வந்து இங்கே விட்டுரு, மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு புடவை எடுப்பாங்க. அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? இப்போ பரவாயில்லைங்க. நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா கூட புடவை எடுக்க போவேன். அந்த அனுபவத்தில் இப்போ நான் என் பொண்டாட்டி கூட போகிறதில்ல. என்ன காரணம்னா, அப்போல்லாம் அந்த மேட்சிங் ப்ளவுஸு தனியாக விற்கும். புடவை தனியாக, மேட்சிங் ப்ளவுஸ் தனியாக விற்கும். புடவையை வாங்கிட்டு இந்த மேட்சிங் ப்ளவுஸ் தேடுவாங்க பாருங்கள். ஒவ்வொரு கடையாக வச்சு பார்ப்பாங்க. வச்சு பார்த்துட்டு அந்த ப்ளவுஸை எடுத்துக்கிட்டு திருப்பி வெளியே வந்து பார்ப்பாங்க. அதாவது சன்லைட்டில் வேறவா தெரியுமா, டியூப் லைட்டில் வேறையவா தெரியும். இப்படி வச்செல்லாம் பார்த்து எந்த கடைக்காரன் ஜோம் பண்ணான்னு தெரில. ஆண்டவரே எங்களை இவங்ககிட்ட வந்து காப்பாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா புடவையோடைய ஜாக்கெட் வந்துடுது எல்லாத்துலேயும். பார்த்துருக்கீங்களா? எவனுடைய ஜபம் அது? இவங்ககிட்ட எங்களை காப்பாற்றுங்க. இப்போ புடவையோட ஜாக்கெட் வந்துடுது. எதுக்கு சொல்கிறேன்? இவ்வளோ கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணுறோமே, யாருக்காக? யாருக்கு ஏற்ற மாதிரி புடவை எடுத்தீங்க நீங்கள்? சும்மா கதை விடாதீங்க. வீட்டுக்கார்ட்ட வந்து கேள்வி கேட்பாங்க பாருங்கள், அது அதை விட மோசம். அவர்கிட்ட கேட்பாங்க, ஏப்பா இது எப்படி இருக்குது? அந்த ஆள்கிட்ட ஒரு பதில் தான் இருக்குது, 2 பதிலே கிடையாது. அதுக்கு ஒரே பதில் நல்லா இருக்குது. அவன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டானா அவன் நிலைமை என்ன? அடுத்து அந்த அம்மா சொல்லுவான், உங்களுக்கு டேஸ்ட்டே இல்லைப்பா, உங்களுக்கும் இல்லை, உங்கள் அம்மாவுக்கும் இல்லை. என் கல்யாணத்தில் உங்கள் தங்கச்சி ஒரு புடவை கட்டுச்சு, அது அதை விட மோசம். உங்கள் குடும்பமே டேமேஜ் ஆகிடும். அதுக்கு பயந்தே இப்போ எவனும் பதிலே பேசுறதில்ல, புடவையை பார்க்கறதும் இல்லை. அந்த அம்மா பெட்டியோட வரும்போதே சொல்லிடான், நல்லா இருக்கு. அந்த அம்மா கேட்குது, பார்க்கவே இல்லையாப்பா? இல்லை நீ எடுத்தாலே நல்லா தான் இருக்கும், பிரச்சனையை விடு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம அலங்காரம் பண்ணுறோமே, யாருக்கு ஏற்ற அலங்காரம்? சகோதரிகள் அழகாக சொல்லுவாங்க, 4 பேர் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் என்னைக்காவது வீட்டுக்கார் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டுருக்கீங்களா? வீட்டுக்காருக்கு ஏற்ற மாதிரி புடவை எடுத்திருக்கீங்களா? நான் இப்பொழுது சபைக்கு வருகிறேன். சபை என்பது ஒரு மணவாட்டி, மணவாளன் இயேசு கிறிஸ்து. இந்த சபையினுடைய அலங்காரம் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற அலங்காரமாய்த்தான் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கணும். இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காம இன்னைக்கு இன்னொரு அலங்காரம் இருக்குது. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. வெளிப்பாடு 17:4. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து. இங்கேயும் ஒரு ஸ்திரீ இருக்கிறா பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 2 ஸ்திரீ. 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்துல மணவாட்டி. 17-18 ஒரு ஸ்திரீ இருக்கிறா. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு. இங்கேயும் ஒரு ஸ்திரீ இருக்கிறா. 17-18 ஒரு ஸ்திரீ இருக்கிறா. 21-22 ஒரு ஸ்திரீ இருக்கிறா. 21-22 மணவாட்டி, 17-18 விபச்சாரி. அந்த 5ஆம் வசனம் வாசிங்க. மேலும் ரகசியம்
மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்ன நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இந்த ஸ்திரீ பாருங்க, இவ்வளவு அலங்காரம் பண்ணியிருக்கிறா, மணவாட்டியும் அலங்காரம் பண்ணியிருக்கிறா. இது விபச்சார அலங்காரம், அது மணவாட்டிக்குரிய அலங்காரம். மணவாட்டிக்குரிய அலங்காரம் யாருக்காக? வேதம் தெளிவாய் சொல்கிறது, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. விபச்சாருடைய அலங்காரம் யாருக்காக? விபச்சாரி யாருக்கு அலங்காரம் பண்ணுவா? வரவங்க அத்தனை பேருக்கும் பிடிக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணுவா. இன்னைக்கு சபைகள் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று இயேசு விரும்புகிறது போல இருக்கிற சபை, இன்னொன்று வருகிறவர்களை திருப்திப்படுத்துகிறதான சபை. எப்பவுமே சபை வருகிறவரை திருப்திப்படுத்த கூடாது. சபைக்கு நாம ஏன் வரோம்? நமக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம், நமக்கு ஏத்த மாதிரி பாட்டு, நமக்கு ஏத்த மாதிரி ஆட்டம், அது கிடைக்காது. அப்படி கிடைச்சாது விபச்சார சபை. சபை என்பது என்ன? இங்கே கர்த்தர் பேசுவார், இங்கே கர்த்தர் வார்த்தைகளை கொடுப்பார், அதுக்கேத்த மாதிரி நான் மாறணும், அதுக்கு தான் சபை. அல்லேலூயா. வசனம் உங்களுக்காக மாறாது, நீங்க தான் வசனத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்தணும், அதுக்கு தான் சபை. ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு கடைசி காலத்துல சபை எப்படி போகுது? நிறைய சபைகள் விசுவாசிக்கு ஏத்த மாதிரி சபை, யூத்துக்கு ஏத்த மாதிரி பாட்டு, வர்றவனுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம், வாலிபனுக்கு ஏத்த மாதிரி பாட்டு, வாலிப தங்கச்சிக்கு ஏத்த மாதிரி செய்தி, இப்படி நீ கொடுத்தனா அது விபச்சாரம். நீ செய்தி கொடு, அதுக்கேத்த மாதிரி அவன் மாறட்டும். நீ வசனத்துல உள்ளதை மட்டும் பேசு, அதுக்கேத்த மாதிரி கர்த்தர் அவனை மாத்துவார். வாலிபன் தான் வசனத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும், வாலிபனுக்கு ஏத்த மாதிரி வசனம் மாறக்கூடாது. இன்னைக்கு சபை மாறுது, இன்னைக்கு ஆராதனை மாறுது, செய்தி மாறுது, வரவங்களுக்கு ஏத்த மாதிரி கிரவுடு கலைஞ்சிருமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்குது. ஸ்ட்ரிக்டா பேசினா, ஸ்ட்ராங்கா பேசினா சபை கலைஞ்சிரும். அதனால கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி பேசணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை ப்ளீஸ் பண்றதுக்கு நாங்க இல்ல, கர்த்தரை ப்ளீஸ் பண்றதுக்கு தான் நாங்க இங்க இருக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும், வேற செய்ய முடியாது. ஏன்னா நாளைக்கு நாங்க பரலோகத்துக்கு போகும்போது எங்களை கணக்கு கேட்க போறது நீங்க இல்ல, அவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்ய முடியும். அப்ப சபை வசனம் என்ன கொடுக்குதோ, பைபிள் என்ன சொல்றதோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இன்னைக்கு உலகத்துக்கு ஏத்த மாதிரி விபச்சாரி என்ன பண்ணுவான்? ஆளுக்கு ஏத்த மாதிரி தன்னை அலங்காரம் பண்ணி கொள்வா, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணி கொள்வா. இன்னைக்கு சபை அப்படிதான் போகுது. ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி, கமிட்டிக்கு ஏத்த மாதிரி சர்ச்சு, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி செய்தி, அங்க இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி பாட்டு, ஆட்டம் போட்டு இன்னைக்கு ஆடுறான். சபைக்குள்ள கலர் கலரா லைட்டை போட்டு விட்டு, ஜிகினா பேப்பரை போட்டு, புகையை போட்டு டான்ஸ் ஆடுறான். ஏன்டா அப்படி ஆடுற? யூத் விரும்புறாங்க. ஏன்பா யூத் விரும்புறது எடுத்துட்டு எப்படி பாருக்குது? பைபிள் எங்க இருக்குது? அடுத்து ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்றது, தாவீது ஆடினார், அதனால நாங்களும் ஆடுறோம். நான் எப்பவும் சொல்லுவேன், தாவீது ஆடினா அது மாதிரி நீங்க ஆடுங்க, ஒரு தப்பும் இல்லை. தாவீது ஆடுற மாதிரி நம்ம ஆடுறது ஒரு தப்பும் இல்லை. தாவீது எப்படி ஆடினாரு? தேவாலயத்துக்கு உள்ள ஆடினாரா, வெளியே ஆடினாரா? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள ஆடினாரா, வெளியே ஆடினாரா? வெளியே ஆடுங்க, ஒரு தப்பும் இல்லை. கோடம்ப ஹைவேஸுக்கு போயிருங்க, நல்ல பிரிட்ஜுக்கு மேலே ஆடுங்க, உங்களை யாரும் வேணான்னா நல்ல சென்டர் நின்னுங்க, டங்கு டங்குன்னு குதிங்க, சபையை விட்டுருங்க. தாவீது ஆடும்போது எப்படி ஆடினாரு? மீகால் சொல்றாங்க, ராஜா தன் வஸ்திரத்தை கலைந்து போட்டு விட்டு ஆடினார், ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு ஆடினார். அதே மாதிரி ஆடுங்க. தாவீது ஆடினா அப்படிதான் ஆடணும். ஆனா ஆடும்போது நல்லா நீட்டா இன் பண்ணி பெல்ட் போட்டு டை போட்டு ஆடுற, கழட்டி போட்டு ஆடு. கேட்டா தாவீது ஆடினாரு, தாவீது ஆடினாரு. சபையை கெடுக்க வந்திருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபை என்பது தேவனுடைய மனவாட்டி. அதை அலங்காரம் பண்றதுக்கு அவருக்கு தான் உரிமை இருக்கு. அதை மாத்தவோ மாடிஃபிகேஷன் பண்ணவோ வேற எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. அது கர்த்தர் ஊழியக்காரன் கையில ஒப்படைச்சிருக்கிறார், சபையை தூதன் கையில கர்த்தர் ஒப்படைச்சிருக்கிறாருன்னு இருக்கு. அந்த தூதன் வழியா உங்களுக்கு பேசுவார். நம்ம சபைக்கு ஒரு தூதனை கொடுத்திருக்கிறார், மெய்ப்பண்ண கொடுத்திருக்கார், அவர் வழியா உங்களுக்கு சொல்லுவார் எல்லாத்தையும். அப்படித்தானே இத்தனை வருஷம் சொன்னாங்க. இப்போ புதுசு புதுசா உபதேசங்கள். புருஷனுக்கேற்ற அலங்காரம், அதான் ரொம்ப முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபை எப்பவுமே புருஷனுக்கேற்ற அலங்காரம் தான் இருக்கணும். இயேசு என்ன விரும்புகிறாரோ அதுதான் சபைக்குள்ள இருக்கணும். அது பிரசங்கமோ பாட்டோ ஆராதனைகளோ எதுவானா இருக்கட்டும், இயேசு என்ன விரும்புகிறாரோ அதான் இருக்கணும். சில நேரத்தில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்காது. நம்ம நினைப்போம், பாஸ்டர் என்ன சிலர்லாம் இப்போ இப்படி ஆயிட்டான். முந்தையெல்லாம் நாங்கள் இங்கே இருக்கும்போது, நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, நாங்கள் உட்காந்து செய்தி கேட்கும்போது நம்ம பாஸ்டர் ஏதாவது சொன்னாங்கன்னா, ஆவியானவர் எங்களோட பேசினார் அப்படின்னு நாங்கள் போய் வெளியே சொல்லுவோம். ஆவியானவர் கூட பேசினாரு, இன்னைக்கு ஆவியானவர் போடுன்னு போட்டு அரும்போம். இப்போ ஆவியானவரே பேசினாலும் என்ன சொல்றான்னா,
பாஸ்டர் என்னையே குறி வச்சு தாக்குறாரு, என் குடும்பத்தையே குறி வச்சு தாக்குறாரு. ஏங்க நாங்கன்னா இராணுவத்தில் வேலை செய்கிறோம், உங்களையே குறி வச்சு தாக்குறதுக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ஆவியானவர் பேசுவார்னு விசுவாசிச்சு வந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களோட பேசுவார். நீங்கள் ஆவியானவர் பேசினார்னு விசுவாசிக்காமல் மனுஷன் பேசினா விசுவாசிச்சா அது மனுஷ குரலாக தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜெபத்தோட வரணும், ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்க. நான் சொல்கிறேன், எவரை கொண்டும் பேசுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உன் விசுவாசம் தான் முக்கியம். நீ வரும்போது ஜெபத்தோட ஆண்டவரை இன்னைக்கு என் கூட பேசுங்க, இன்னைக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க, ஆண்டவர் உன்னை மாற்றுவார். நீ தேவனுடைய மனவாட்டி, மறந்துடாது. நீ தேவனுக்கு ஏற்ற மாதிரி தான் உன்னை மாடிஃபை பண்ணணும், நீ தேவனுக்கு ஏற்ற மாதிரி தான் அலங்காரம் பண்ணணும், நீ தேவனுக்கு ஏற்ற மாதிரி தான் உன்னை மாடிஃபை பண்ணிக்கொள்ளணும். இல்லைன்னா அந்த சபைக்கு பேர வேற, உனக்கு பேர வேற, நமக்கு வேற பேர் வந்துடும். கணவன் வீட்டில் இருந்தால் மனைவி கணவனுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது, என்னம்மா இன்றைக்கி நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறியே, இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்குன்னு சொன்னார். என்னம்மா இன்றைக்கி நல்லா குழம்பு, இந்த குழம்பு வச்சுருக்கிறே எனக்கு பிடிக்காதே, ஏன் இந்த குழம்பு வச்ச? பெரும்பாலும் நீங்கள் பிடிக்காத குழம்பு தான் வைப்பீங்க, அது வேறு விஷயம். ஏம்மா இந்த குழம்பு வச்சுருக்கிற? உடனே அவங்க சொல்லுவாங்க, எதிர் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க நல்லா இருக்குன்னு. எதிர் வீட்டுக்காரமாக்கு குழம்பு வைக்கக்கூடாது, யாருக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும்? புருஷனுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு வைக்கணும். இன்றைக்கி நிறைய பிரச்சனை குடும்பத்தில் இதில் தான் ஆரம்பிக்குது. புருஷனுக்கேற்ற அலங்காரம் இருந்துச்சுன்னா வீட்டில் பிரச்சனையே வராது. புருஷனுக்கேற்ற அலங்காரம் இருந்தால் சபையில் பிரச்சனையே வராது. அல்லேலூயா. இது ரெண்டாவது மனவாட்டிக்குரிய சுபாவம். இயேசுக்கு ஏற்ற மாதிரி சபை இருக்கணும். மூணாவது வாசிங்க, 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. வெளிப்பாடு 21 கடைசி. தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. மூணாவது நல்லா கவனிங்க, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. ஒன்று கூட உள்ள வராதுன்னு இருக்கு. இன்னைக்கு சபைகளுக்குள்ள என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, விபச்சார சபைக்குள்ள இருக்க வேண்டியதெல்லாம் மனவாட்டி சபைக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. ஒரு வசனம் வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 8:6 வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, தீட்டுள்ளதும் அருவருப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் உள்ளே வரக்கூடாது. அப்படி வந்தா என்ன ஆகும்? வசனம் சொல்லுது 8:6 எசேக்கியேல், தேவன் சபையை விட்டு தூரம் போவார். என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியங்கள் என்ன இருக்குது? தீட்டுள்ளதும் அருவருப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிறது உள்ள வந்துருச்சு. உள்ள வந்தோடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் வெளியே போயிடுவேன். இன்னைக்கு பாதி சபைகளுக்குள்ள தீட்டுள்ளதும் அருவருப்புள்ளதும் உள்ள இருக்குது. ஒரு காலத்தில் ஆவிக்குரிய சபை எதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறாருன்னு அங்கே இருக்குது. நீங்க வீட்டில் போய் அந்த எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை மார்க் பண்ணிக்கங்க. 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அந்த அருவருப்பு, அவர் சொன்ன அருவருப்பெல்லாம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள தலை விரிச்சு ஆடுது எல்லாம். நான் ஒரு 2 காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். அந்த எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களுமாகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீரப்பட்டு இருந்தன. அங்க 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, உள்ளுக்குள்ள ஃபுல்லா பெயிண்டிங்ஸ், விக்கிரகத்துடைய பெயிண்டிங்ஸ். ரெண்டாவது, மிருகம் உள்ள இருக்குது, மிருகத்துடைய பெயிண்டிங்ஸ் இருக்கு. இது ஒரு பீரியட்ல நம்ம பார்த்தோம் சொன்னா ஆர்சி சபையில தான் இருக்கும். ஆர்சி சபைக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்க சபையில ஃபுல்லா பெயிண்டிங்ஸ் இருக்கும். இயேசுநாதர் கீழே தடுக்கி 7 தடவை விழுந்ததில் ஆரம்பிச்சு அவர் நிமிர்ந்து பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வரைக்கும் மொத்தம் பெயிண்டிங்ஸ் இருக்கும். அதில் பெயிண்டிங்ஸ் இருந்தாலே அது ஆர்சி சபை தான். இப்போ பெரும்பாலான சபைகள், பெந்தகோஸ்தே சபைகளுக்குள்ள போனீங்கன்னா வசனமே கிடையாது, எல்லாம் அழகாக பெயிண்ட் பண்ணி இப்போ நம்ம சுற்றி வசனமாக போட்டிருக்கிறோம். அந்த சின்ன சபையில் இருந்த காலத்தில் இருந்தே நம்ம வெறும் வசனம் தான் போட்டிருப்போம் வாலில், இப்போவும் ஃபுல்லாக வசனம் தான் போட்டிருக்கிறோம். பெரும்பாலான சபைகள், நான் சொல்றது 100% சபைகள், 180% சபைகள். நான் ஒரு வருஷத்துக்கு மினிமம் 50 சபைகளுக்கு போவேன். 80% சபைகள் பார்க்குறேன், வசனமே கிடையாது, எல்லாம் அழகழகா பெயிண்டிங்ஸ், மானு குதிரை எல்லாம் ஓடுது. புல்பிட்டில் வசனமே கிடையாது, சுற்றி வசனம் கிடையாது. முந்திலாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் வசனம் இருக்கும். இப்போ வசனம் இல்லை. வசனத்துக்கு பதிலாக இப்போ என்ன இருக்குதுன்னா, கிறிஸ்மஸ் தாத்தா மான் வண்டியை பிடிச்சிட்டு நிற்கிறார். இருக்கு, அதான் இருக்கு.
ஸ்ரீலங்காவில் ஒரு சபையில் கூப்பிட்டுருந்தாங்க பிரசங்கத்துக்கு. நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன், சொன்ன டயத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்தாங்க. பார்த்தா சபையில் ஃபுல்லாக வசனமே இல்லை, மருந்துக்கு கூட ஒரு வசனம் இல்லை. புல்பீட்டில் பெருசாக கிறிஸ்மஸ் தாத்தா அப்படி இதை வண்டியை பிடிச்சிட்டு நிற்கிறார், சேரட்டை வண்டியை பிடிச்சிக்கிட்டு. எங்கே பார்த்தாலும் வசனம் இல்லை. சரி, ஒருவேளை பாத்ரூமில் எழுதி வச்சிருப்பாங்கன்னு உள்ளே போய் பார்த்தா அங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லை வசனம். அப்புறமா பாஸ்டர் வந்தார். பாஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க பாஸ்டர் அப்படின்னு. வருகையில் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னாரு. உங்கள் சபை போகாதுன்னு. ஏன்னாரு, ஒரு வசனம் கூட இல்லையா உன் சபையில்? வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீ என் வசனத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். இன்னைக்கு சபை வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துகிட்டு இருக்குது. சபையில் வசனமே இல்லை. வசனம் பார்த்தா அசிங்கமாக இருக்குதான். கேட்டால் சொல்கிறான், வீடியோ எடுக்கிறோம், வீடியோவில் அழகாக இருக்கணும். அப்போ அழகாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நேச்சுரல் சீனரிஸ் போடணும். நேச்சுரல் சீனரிஸ் அழகுன்னு எவன்டா சொன்னான்? நேச்சுரல் சீன் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு காலத்தில் ஏன் பரிசுத்தவான்கள் வசனம் எழுதி போட்டாங்கன்னு தெரியுமா? நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க இல்லை. இன்னைக்கு இருக்கிறவங்க பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்துடுறாங்க, இல்லைன்னா எப்படியோ வந்துடுறாங்க. அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் ஆவியில் இருந்தாங்க அவங்க அத்தனை பேரும். அவங்க ஸ்பிரிட்ல நடத்தினாங்க. அவனுக்கு இந்த அறிவெல்லாம் இல்லை, ஒரு அறிவு இருந்துச்சு. தேவன் சொல்றதை செய்யணுங்கிற அறிவு இருந்துச்சு. சபையில் வசனமா இருந்துச்சு. என்ன காரணம்? எதுக்கு பரிசுத்தவான்கள் வசனம் எழுதி போட்டாங்க? எவனாவது சூசைடுக்கு போவான், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. அந்த வழியாக போகிறவன் என்ன பண்ணுவான்? அது என்னமோ தெரியாது, சூசைட் பண்ணிக்க போறவன் சர்ச்சை பார்த்தோன்னா ஜாம் பண்ணிட்டு சூசைட் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுப்பான். எப்பவுமே சர்ச்சுக்குள்ளே செல்ஃபாக சூசைட் பண்ணுறவங்களாம் இருக்கும், அது வேற விஷயம். சர்ச்சுக்கு அதுக்கப்புறமா சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது சாக போகிறவன் அத்தனை பேருக்கு அப்படி ஒரு எண்ணத்தை கத்தர் கொடுத்துருவார். அது கடைசி சான்ஸ், அவனுக்கு லாஸ்ட் சான்ஸ். அவன் சூசைட் பண்ணிக்க போகும்போது உள்ளே வருவான் பாருங்க. இங்கே அப்போ அங்கே ஊழியக்காரங்கள்லாம் இருக்க மாட்டாங்க, ஏன்னா வீக் டேஸாக இருக்கும், ஊழியக்காரங்க இருக்க மாட்டாங்க, வெளியே ஊழியத்துக்கு போயிருப்பாங்க. அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஆள் இருக்காது. ஆனால் அங்க இருக்கிற வசனம் அவனோடு கூட பேசும். அந்த வசனம் அந்த ஆத்மாவை காப்பாத்திரும். ஆளே தேவையில்லைங்க, வசனம் காப்பாத்திரும் ஆத்மாவை. அப்படி ரட்சிக்கப்பட்டு வந்தவன் கோடிக்கணக்கானவன் இருக்கிறான். ரோட்ல கிடந்த வசனத்தை படிச்சு ரட்சிக்கப்பட்டவனா எத்தனையோ பேர் இருக்கிறான். அதனாலதான் அதுக்கு நித்திய ஜீவ வசனம்னு பேர் உண்டு. அந்த வசனத்துக்கு உயிர் இருக்குது. அதனாலதான் அதை எழுதி போட்டாங்க பரிசுத்தவான்கள். நரகலான விக்கிரகங்கள் எது? ஊரும் பிராணிகளும் சகல மிருகங்களும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கு வந்துருச்சு சபைக்குள்ள. ஒரு காலத்தில் ஆவிக்குரிய சபைக்குள்ள எதுவுமே இருக்காது. ஆவிக்குரிய சபைக்குள்ள வசனம் இருக்கும். ஆவிக்குரிய ஊழியக்காரனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒன்னே ஒன்று தெரியும், சோதரம் 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 சோதரான்னு இருப்பான். ஆர்சி சபையில் பெயிண்டிங்ஸ் இருக்கும், ஆர்கன் இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாம் வச்சு கிராண்டா இருக்கும். ஆனா எவனுக்காவது பிசாசு பிடிச்சிட்டா ஃபாதர் சொல்லி அனுப்புவாரு, ஊருக்கு வெளியே ஒருத்த கொட்டை அடிச்சிட்டு இருக்கிறான் பாருங்க, அவங்ககிட்ட கூட்டிட்டு போங்க. ஏன்? அவருக்கே தெரியும் பிசாசு அவனுக்கு தான் பயப்படும், உனக்கு பயப்படாது. ஆவிக்குரிய ஊழியக்காரங்கிட்ட அந்த பவர் இருந்துச்சு. சபையை சுத்தி வசனம் இருந்துச்சு. இன்னைக்கு எங்க? அருவருப்பான விக்கிரகங்கள், வசனம் இல்லை. விசுவாசிகளுக்கு சொல்றேன், வீடுகள்லயும் அதான். தயவு செய்து ஆவிக்குரிய சபைக்கு வந்த உடனே நாங்கள் கொடுத்த மூல உபதேசம், எங்களுக்கெல்லாம் என்ன மூல உபதேசம்? வீட்டில் இருந்த இயேசுநாதர் போட்டோ, அவங்க அம்மா போட்டோ, அப்பா போட்டோ தூக்கி வெளியே போடுங்க. அது உங்களுக்கு கூட பேசாது, அது இயேசுநாதர் இல்லை, அது அவங்க அம்மா இல்லை, தூக்கி வெளியே போடுங்கன்னு சொன்னோம். அதான் மூல உபதேசம். அதுக்கு பதிலாக வசனத்தை வாங்கி மாட்டுங்கன்னு சொன்னோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இயேசுநாதரும் அவங்க அம்மா எல்லாரும் கேலண்டர் வழியா வராங்க வீட்டுக்குள்ள. இயேசு கூப்பிடுறாருல ஆரம்பிச்சு இயேசு உட்கார்றாரு வரைக்கும் எல்லா ஊழியும் இருக்கு. இயேசு பக்கத்தில் என்ன வேணா போட்டுக்கலாம், அவ்வளோ ஊழியம் இருக்கு. எல்லா ஊழியக்காரனும் கேலண்டர் போடுறான். அத்தனை கேலண்டர்ல இயேசுநாதர் போட்டோ, இயேசுநாதர் முகம். இது இயேசுநாதர் யார் சொன்னது? ஒரு காலத்தில் அது விக்கிரகம், ஒரு காலத்தில் அது அருவருப்பு, ஒரு காலத்தில் அது சபையில் வைக்கக்கூடாது. இன்னைக்கு அதுவே நம்ம வீட்டுக்குள்ள கேலண்டர் வழியா இருக்குது. உங்களுக்கு அது அருவருப்பா தெரியல பாருங்க. அதனால தான் நான் சொல்றேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி போச்சு. ஒரு காலத்தில் அது அருவருப்பா தெரிஞ்சிச்சு, ஏன்னா நம்ம ஆவி ஷார்ப்பா இருந்துச்சு. இன்னைக்கு இயேசுநாதர் போட்டோ கேலண்டர்ல வருது, டிவியில வருது, எல்லாத்துலயும் வருது, கேஷுவலா இருக்கு. நமக்கு உறுத்தல. ஏன்னா நம்ம மனவாட்டி சபையை குணாதிசயத்தை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஒரு நாள் அதுதான் சொல்ற ஆண்டவர் ஆதியில கொண்டிருந்த அன்பு. அன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்ப நம்ம என்ன சொல்றோம்? மெச்சூர்ட் ஆயிட்டோம். மெச்சூர்ட் ஆயிட்டா பாவத்தை அலோ பண்ணலான்னு அர்த்தமா? ஆண்டவர் தாவீது கிட்ட பிடிச்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டன் ஏன் சொன்னார் தெரியுமா? அவன் ஆடு மேய்க்கும் போது கர்த்தர்கிட்ட எப்படி அன்பா இருந்தானோ அதே அன்பு தான் அவன் ராஜாவாகும் போதும் இருந்தான். அவனுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. அவன் எப்படி ஆடுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடினானோ அதே மாதிரி தான் ராஜாவாயும் ஆடினான். நமக்கு மெச்சூரிட்டி என்ன? மெச்சூரிட்டி அபிஷேகம் பெற்று
நல்லா அந்நிய பாஷை பேசிட்டு இருந்த போது இங்க இருக்கிறவங்க மூக்கு மொழியெல்லாம் உடைச்சோம் ஆரம்பத்தில். இப்போ மெச்சூரிட்டி வந்துருச்சு. எப்படி மெச்சூரிட்டி? அந்நிய பாஷை பேசுறதே இல்லை. Praise the Lord. Hallelujah. இவ்வளோதான் வருது, அந்நிய பாஷையே கிடையாது. ஏன்? மெச்சூரிட்டி வந்துருச்சான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வேற. நீ கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு தூரம் போய்கிட்டு இருக்கிற. வீடுகளுக்குள்ள அருவருப்பு டிவி வழியா, வீடுகளுக்குள்ள அருவருப்பு கேலண்டர் வழியா. இன்னைக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. இன்னைக்கு உள்ள வந்துருச்சு நரகலான விக்கிரகங்கள், நரகலான ஊரும் பிராணிகள் எல்லாம் உள்ள வர தொடங்கிருச்சு. இன்னைக்கு சில சபைகளுக்கு போகிறோம், கண்ணில் பார்த்ததை தான் சொல்கிறோம். சில ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம், குடில் வச்சுருக்கான். கிறிஸ்மஸுக்கு குடில் வச்சு அப்படியே ஏசுநாதர் அவங்க அம்மா எல்லாத்தையும் போட்டு குட்டி குட்டியாக பொம்மை வச்சு குடில் வச்சுருக்கான். இது ஒரு விக்கிரக வழிபாடுன்னு நாம் சபைகள், ஆவிக்குரிய சபைகளில் போன நூற்றாண்டில் வெளியே தள்ளினது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ளே வருது. எதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம வெறுத்தோமோ அதெல்லாம் இன்றைக்கி சபைக்குள்ளே தானாகவே வருது. எபேசு சபை காலத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரர் உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய்பார். ஆனால் பெருகமுக்கிட்ட சொல்லும் போது சொல்லுவார், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தார் உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டும்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் சபை வெறுத்துச்சு, அதே உபதேசம் கொஞ்ச காலம் கழித்து சபைக்குள்ளே வந்துருச்சு. சில அருவருப்புகளை ஆண்டவர் பூமி நம்ம சபைக்குள்ளே வராதபடிக்கு அருவருப்பார். அது போக போக நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ளே வர தொடங்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ அதே பரிசுத்தம் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது அருவருப்பு, அந்த 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 8:16 வாசிங்க. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கு நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். தேவாலயத்துக்குள்ள யாரை வழிபட்டிருக்கிறான்? சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு. இன்னைக்கு அந்த சூரிய வழிபாடு இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்குள்ள வருது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய சபைகளை கொண்டாராம். எப்படி கொண்டாராம்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சி சர்ச்சிலலாம் பொங்கல் வைக்க ஆரம்பித்தாங்க. பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாட ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி சிஎஸ்ஐ சபைக்கு வந்துச்சு. இப்போ பெந்தகோஸ்தே ஊழியக்காரங்க, பெந்தகோஸ்தே சுவிசேஷகர்லாம் என்ன சொல்கிறாங்க? பொங்கல் வைப்பது தவறல்ல. ஏன் பொங்கல் வைக்கிறது தவறல்ல? பொங்கல் என்பது பைபிளில் உள்ளதான முதற் பலனான பண்டிகை. அந்த பண்டிகையை நம்ம தான் கொண்டாடணும். அதனால் சபையில் பொங்கல் வைங்க. சபைக்கு வெளியே பொங்கல் வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொங்கலை வெளியே வச்சு முதுகு வாசலுக்கு இருக்கும், சூரியனுக்கு நேராக அந்த பொங்கல் இருக்கும், அதை வச்சு கொண்டாடுங்க. அது முதற் பலனான பண்டிகை அப்படின்னு சொல்லி இப்போ அனௌன்ஸ் பண்ணுறான். கவனிச்சு கொள்ளுங்க, இவனுங்களுக்கு பைபிளில் சொல்லியிருக்கிற பண்டிகையும் தெரியல, முதற் பலனான பண்டிகைனா என்னன்னு தெரியல, பொங்கல்னா என்னன்னு தெரியல. இப்போ அதான் பிரச்சனையே. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 7 பண்டிகைகள் இருக்கு. இந்த 7 பண்டிகைகளை குறித்து பைபிள் சொல்லுது. இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. கொலோசையர் 2:16. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இரண்டாவது, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, புதிய உடன்படிக்கை அப்பத்தை பிட்டு கொடுத்தார். மூணாவது, முதற் பலனான பண்டிகை, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனாய் உயிர்த்தெழுந்தார்னு 1 கொரிந்தியர்ல இருக்கு. அது முதற் பலனான பண்டிகை. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தது தான் முதற் பலனான பண்டிகை. நாலாவது, பெந்தகோஸ்தே பண்டிகை, பரிசுத்த ஆவியானவர் 50வது நாள் ஊற்றப்பட்டது. 5வது, எக்கால பண்டிகை, வருகையின் போது ஊதப்படுறது. 6வது, பாவ நிவர்த்தி பண்டிகை, 7 வருஷம் உபத்திரவ காலம். 7வது, கூடார பண்டிகை, 1000 வருஷ அரசாட்சி. அவ்வளோதான். 7 பண்டிகையின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கூடார பண்டிகை 1000 வருஷ அரசாட்சிக்கு அப்புறம் நித்தியம் வந்துடும், நியாய தீர்ப்பு நித்தியம். இதுக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க வந்துச்சு பொங்கல்? இங்க இவனுக்கு என்ன இப்ப அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எல்லா பண்டிகையும் இப்போ சபைக்குள்ள கொண்டாடணும், அதை கொண்டாடணும், அதுக்கு ஒரு கிறிஸ்தவ முலாம் பூசணும், அதுக்கு பேரு பொங்கல். அதாவது ஆரோன் பொன் கண்ணு குட்டி செஞ்சிட்டாருல்ல, கண் கண்ணி செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பேர் வைப்பாரு. என்ன பேர் வைப்பாரு? கர்த்தருக்கு பண்டிகைன்னு பேர் வைப்பாரு. செஞ்சது பொண்ணு கண்ணு குட்டி.
அந்த கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு அதுக்கு பேரு கர்த்தருக்கு பண்டிகை. அதே மாதிரி இன்னைக்கு உலகத்தின் பண்டிகையெல்லாம் சபைக்குள்ள கொண்டாடுறோம். ஏன்? இன்னைக்கு களியாட்டம் வந்துருச்சு, அருவருப்பு சபைக்குள்ள வந்துருச்சு, தீட்டுள்ளது சபைக்குள்ள வருது, அதை கொண்டாடணும். நேரடியாக கொண்டாட முடியாது, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான், கர்த்தருக்கு பண்டிகை. பொங்கல் என்பது முதற்பலனான பண்டிகை. பொய். விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த சபையில் பொங்கல் வைக்கிறான், இந்த சபையில் பொங்கல் வைக்கிறான், இங்கே அது வைக்கிறாங்க, இங்கே இது வைக்கிறாங்க. சபைக்குள்ளே புறஜாதியார் பண்டிகை ஒரு நாளும் வரக்கூடாது. சபைக்குள்ள அந்நிய அக்கினி ஒரு நாளும் வரக்கூடாது. இது பரிசுத்த ஸ்தலம். இங்கே தீட்டுள்ளது அருவருப்புள்ளது உள்ளே நுழையக்கூடாது. இன்னைக்கு கொண்டாந்துட்டான் புறஜாதியாரது. பழைய ஏற்பாட்டு காலமாக இருந்து ஆசாரிப்பு கூடாரமாக இருந்து தான் அந்நிய அக்கினி வந்ததுக்கு ஒரே அடி தான். புதிய ஏற்பாட்டில் கிருபை பொழைச்சிக்கிச்சு. இன்னைக்கு தீட்டுள்ளது அருவருப்புள்ளது, அருவருப்பான ட்ரெஸ். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, எல்லாமும் தகுதியாகிறாது. ட்ரெஸ் போடுங்க, காஸ்ட்லி ட்ரெஸ் கூட போடுங்க, தப்பு இல்லை. அருவருப்பான ட்ரெஸ் போடாதீங்க. பையன் பேண்ட் போடுறான், வாங்கி கிழிச்சானா கிழிச்சதை வாங்கினான்னு தெரியல. இப்ப தொடையில கிழிஞ்சிருக்குது, பின்னாடி கிழிஞ்சிருக்குது. ஒரு சபைக்கு போய்கிட்டு இருக்கிற அவன் முன்னாடி போறான் ஒரு பையன், அந்த பேண்ட் விழவா வேணாமா விழவா வேணாமான்னு பின்னாடி ஆடிட்டே இருக்குது. நான் அவங்ககிட்ட சொல்றேன், தம்பி இந்த பேண்ட் கீழே விழுந்துற மாதிரி இருக்கு, கொஞ்சம் மேலே தூக்கி போடுப்பான்னு சொன்னேன். அவன் சொல்றான், அண்ணா ஃபேஷன்ன்றான். மோஷன் போற இடத்துல என்னடா ஃபேஷன்? சபை என்பது ஒரு ஒழுங்கு இல்லை. சபையில் ஒழுங்கினோம். மற்றவங்களுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம்? வருது சபைக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வருது பொம்பளை பிள்ளை, இங்க இருந்து இங்க வரைக்கும் போட்டது ஜல்லடை மாதிரி இருக்கு. இது போடுதா வேணானே தெரியல. இது எதுக்கு போட்டிருக்க? எல்லாம் தான் தெரியுதே. கேட்க முடியாது, கேட்டா கோவம் வந்துடும், உடனே கோச்சிக்கிட்டு போயிடுது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை திறந்து 10 பேர் திறந்து வச்சிருக்கான். எப்படி வேணாலும் வா, எப்படி வேணாலும் பண்ணு, என்ன பண்ணாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். கவனிச்சு கொள்ளுங்க, இப்படித்தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். எப்படி வேணாலும் இருந்தா பரலோகத்துக்கு போலான்னா அதுக்கு பைபிளும் காரணம் இல்லை, நாங்களும் காரணம் இல்லை. சபை என்பது ஒழுங்கு, பரிசுத்தம். உன்னை பார்த்தா கிறிஸ்துவ பார்க்கணும். ரோமர் 8:29 வாசிங்க ஒரு தடவை. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதற் பேரானவராய் இருக்கும்படிக்கு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய். நல்லா கவனிங்க, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய். இயேசுவை பார்க்கணும். உன்னை பார்த்தா உன் சாயல் இயேசுவின் சாயலை போல இருக்கணும். அது எப்படிங்க? நீல முடியோட தாடியோட ஃபங்க் வச்சுட்டு வரவா? இல்ல. பேதுரு இயேசு கூடவே போறாரு, இயேசுவை பிடிச்சிட்டு போறாங்க, கூடவே போறாரு. போய் அந்த குளிர்காயிற இடத்துல உட்காராரு, நெருப்பு பக்கத்துல. அந்த வேலைக்காரமா கேட்குறாங்க அவரை பார்த்து, நீயும் அந்த கலிலேயின் கூட இருந்தவன் தானே, உன் பேச்சு காட்டுகிறதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3.5 வருஷம் இயேசுவோட இருந்து 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 பேதுருவின் பேச்சும் இயேசுவின் பேச்சும் ஒரே மாதிரி இருக்கிறது. 3 வருஷம் இயேசு கூட இருந்ததுக்கே அவன் பேச்சு மாறிச்ச. 30 வருஷம் இயேசு கூட இருக்கிறீங்களா, என்ன மாறிச்சு? 10 வருஷம் 15 வருஷம் சபைக்கு வரீங்களா, என்ன மாறி இருக்கு? ஒரு மாற்றம், பேச்சில மாற்றம், செய்கையில மாற்றம், சிந்தனையில மாற்றம், பார்வையில மாற்றம் ஒரு கிடையாது. வந்த மாதிரி அப்படியே இருக்கு. என்ன மாற்றம் இருக்கு? அதே சிந்தனையில பார்வையில கோளாறு இருக்கு, அதே பேச்சில் இன்னும் கெட்ட வார்த்தை வந்துகிட்டு தான் இருக்குது. சபைக்கு வந்தோம்னா உன்னை என்னையும் பார்க்கிறவன் இயேசுவை பார்க்கணும். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. சுவிசேஷம் என்பது சொல்லுவதை விட வாழுவது. நீங்க தான் நிருபங்கள், நீங்க தான் சுவிசேஷம். உங்களை பார்த்து ரட்சிக்க பண்ண ஒருத்தன் உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சுவிசேஷமே சொல்லக்கூடாது. உன்னை பார்த்து அவன் இயேசுகிட்ட வரணும். உன் வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து அவன் வரணும். உன் வீட்டில் இருக்கிற சமாதானத்தை பார்த்து அவன் வரணும். உன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் டிவி ஓடிச்சுன்னா அவன் எப்படி வருவான் சபைக்கு? உன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவன் எப்படி வருவான் சபைக்கு? உன் பிள்ளை எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசி சினிமா தியேட்டருக்கு போயிருந்துச்சுன்னா அவன் எப்படி வருவான் சபைக்கு? சபைக்கு எதுக்கு வரோம்? குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி. இன்னைக்கு நம்மளை பார்த்தா எப்படி இருக்குது? நல்லா ஷார்ட்டாக முடி அடிச்சுட்டு மேலே மாத்திரம் முடி கொண்ட மாதிரி வச்சிருக்கான். மீசையே எல்லாமே தாடி மாத்திரம் இவ்வளோ தூரத்துக்கு தொங்குது. இது ஒரு கம்மல் போட்டு வந்திருக்குது, இப்படி போட்டு இப்படி. நான் சொல்லுவேன், இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? பிள்ளைகளே கிடையாது. இது காரணம் பிள்ளைகள் கிடையாது. இந்த வாங்கி கொடுக்குற ஆள் ஒன்று இருக்குல்ல, அவங்களை கூப்பிட்டு 2 கொடுத்தோம்னா சரியா போயிடும். அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம், எங்கள் பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும். உன் பிள்ளை நல்லா இருக்கட்டும், யார் நாசமா போகணும்னு யார் சொன்னது? நல்லா இருக்கட்டும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, ஆனால் எல்லாமும் தகுதியாக இராது. இங்கிலாந்து ராணியை பார்க்கணுன்னா
சில விதிமுறைகள் இருக்கு. யாராக இருந்தாலும், அவர் எந்த நாட்டு பிரதமராக இருந்தாலும் அவருக்கு ஒரு விதிமுறை இருக்கு. வந்து ராணி பக்கத்தில் நிற்கும் போது ஷூலேருந்து தலை வரைக்கும் மூடி இருக்கணும், தலை மட்டும்தான் திறந்துருக்கணும், கை கூட இவ்வளோ தான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு கிளாஸே இருக்குது. அதே மாதிரி அந்த பிரதமரோட அவர் மனைவி வந்துச்சுன்னா உடம்பு முழுக்க கவுன் போட்டு மூடி இருக்கணும், கை கால் எதுவுமே தெரியக்கூடாது, தலை தொப்பி போட்டு மூடி இருக்கணும். ராணிக்கிட்ட கை கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்கணும், ப்ரொசீஜர். ஏன்னா அவங்க உலகத்துக்கே ராணி, அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளோ பரிசுத்தம் இருக்குதான், உடம்பு தெரியக்கூடாதான். ஒரு உலகத்தின் ராணினியை பார்க்கறதுக்கே இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குதே, இவ்வளோ பரிசுத்தம் இருக்குதே, அழியாத ராஜாவை பார்க்க இங்கே வர்றோமே, அவரை பார்க்கறதுக்கு எவ்வளோ பரிசுத்தத்தோட வரணும், எவ்வளோ உண்மையோட வரணும். நீ சபைக்கு எப்படி நீ சபையை எப்படி எடுத்துக்கிட்ட? ஒரு பார்க்குக்கு போற மாதிரி, ஒரு பீச்சுக்கு போற மாதிரி, ஒரு சினிமா தியேட்டருக்கு போற மாதிரி நீ சபைக்கு வர. இங்க உட்காந்து SMS அனுப்புறது, வந்துட்டியா? அது அங்க இருந்து வந்துட்டேன். எங்க இருக்க? பின்னாடி பாரு. முன்னாடி பார்க்க தானே சபைக்கு வந்த நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிளாஸ் ரூம்ல தப்பு பண்ணாலே டீச்சர் அடிக்கும். ஆனா இங்க இருக்க டீச்சர் இருக்கார்ல, பரிசுத்த ஆவியானவர், அடிக்க மாட்டாரு, நொறுக்குவாரு. உன்னை எங்க நொறுக்கணும்னு அவருக்கு தெரியும். சபை பரிசுத்தத்தின் உச்சம். பூமியில் இருக்கிற இடத்திலேயே எங்க இருந்தாலும் நீ பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு தான் ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறார். ஏன்னா this is the one and only place, the gate for the heaven. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே கேட் இதுதான். தேவனுடைய வீட்டில் தான் ஏணி இருக்குது, அங்க இருந்தா ஏறி மேல போனோம். இது தேவனுடைய வீடு. இனி இந்த இடத்திலேயே கேடித்தனம் பண்ணினா, இங்க உட்காந்து திருட்டுத்தனம் பண்ணினா, இங்க உட்காந்து நீ கண்ணு காட்டிட்டு இருந்தீனா, நீ எங்க போய் உருப்பிடுவ? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபையில ஒழுக்கமா இல்லாதவன் உலகத்துல வேற எங்கேயுமே ஒழுக்கமா இருக்க முடியாது. உலகத்துல எங்க வேணா நீ ஒழுங்கினமா இருக்கலாம், ஆனா சபை உன்னை ஒழுங்குபடுத்தும். அதுக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். நீ இங்கேயே ஒழுங்கினமா இருந்தீங்கன்னா வேற எங்கேயும் ஒழுக்கமா இருக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும், ஆனா நான் சொல்றதெல்லாம் கடினம் கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசுனதெல்லாம் கேட்டீங்கன்னா செத்தே போவிய. நாங்களும் அதை கேட்டு வளர்ந்தவங்க. அதனாலதான் இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையில ஊழியக்காரனா நிக்கிறோம். அவருக்கு பின்னாடி 40-50 ஊழியக்காரன் உருவாயிருக்கிறான்னா காரணம் அதுதான். வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள். அவர் ஏறி நிக்க, நேத்து ஒருத்தன் சொன்னான், அவர் ஏஞ்சி நிற்கும் போது ஒரு அபிஷேகம் இறங்குதுன்னா. நாங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி அதை கண்கூடா கண்டவங்க. இன்னைக்கு நான் பேசுறது வேணா உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும், ஜெகன் ஓவரா பேசுறாரு அப்படின்லாம் நீங்க சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாங்க என்ன பெற்றுக்கொண்டோமோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். நான் ஒன்றும் என் சுயமா பேசல, பைபிளில் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சோ, என் ஊழியக்காரன் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது பரிசுத்தத்தின் உச்சம் சபை. இங்கே தீட்டுள்ளதும் அருவருப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் உள்ளே வரக்கூடாது. உன்னை பார்க்குறவன் இயேசுவை பார்க்கணும். உன்னை பார்த்த உடனே இயேசு ஞாபகம் வரணுங்க அவனுக்கு. உன்னை பார்த்தவன இச்சை வரக்கூடாது, உன்னை பார்த்தா இயேசுவோட ஞாபகம் வரணும். உன்னை பார்த்தவொடனே அவனுக்கு ஒரு இச்சை தோணவே கூடாது. ஆணை பார்த்தா பெண்ணுக்கும், பெண்ணை பார்த்தா ஆணுக்கும் சபைக்குள்ள தோணவே கூடாது. உன் மேல் தேவன் இருப்பாரானால் இயேசுவை பார்த்த எந்த பொண்ணுக்கும் இச்சையே வரல. இயேசு எந்த பொண்ணையும் இச்சையை பார்க்கவும் இல்லை. காரணம், அவர் மேல் இருந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. அந்த அபிஷேகம் உன் மேல் இருக்குமானால் உன்னையும் அப்படித்தான் பார்ப்பார்கள். நீ அப்படி மாறணும். அதுக்கு தான் சபை. இயேசுடைய பரிசுத்தத்தின் உச்சத்தை பார்க்குறீங்களா? இயேசுடைய பரிசுத்தத்தின் உச்சம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க, 27வது வசனம் வாசிங்க. அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். முதல்ல பாருங்க, இயேசுநாதர் ஒரு பொண்ணோட தனியா பேசுறாருன்றதே என்ன விஷயம்? ஆச்சரியமான விஷயம். இயேசுநாதர் ஒரு பொண்ணோட தனியா பேசுறாருங்கிறது ஆச்சரியமான விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அது வரைக்கும் எந்த பொண்ணோட தனியா பேசினதே இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்தத்தின் உச்சத்தை கவனிங்க. 33 வயசு வாலிபன் இயேசு ஒரு பெண்ணோட பேசுறத பார்த்து சுத்தி இருக்கிறவன் ஆச்சரியப்படுறான். என்னடா ஆண்டவர் ஒரு பொண்ணோட பேசுறாரு? அந்த அளவுக்கு பரிசுத்தத்தின் உச்சம். பொண்ணோட பேசினா பரிசுத்தம் போயிருமா? இல்ல, அப்படி அவ்வளோ வெளிப்படை. அது வரைக்கும் அவர் அப்படி பேசினதே இல்ல. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறார் என்றாவது. என்னங்க அர்த்தம் அதுக்கு? தூரத்துல இருந்து சீஷன் பார்க்கறான் இயேசுவை. இயேசு ஒரு ஸ்திரீயோட பேசுறத பார்த்து ஆச்சரியப்பட்டான். அடுத்து வசனம் என்ன சொல்லுது?
என்ன தேடுகிறீர் என்றாவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூரத்துல இருந்து பார்க்கும்போது இயேசு எப்படி பேசியிருக்கிறார் தெரியுங்களா? அவன் அங்கிருந்து பார்க்கறான், இங்க சமாரிய ஸ்திரீ நிக்கிறா. இயேசு எப்படி பேசியிருக்கார் தெரியுமா? நேருக்கு நேர் கண்ணை பார்த்து பேசல, இப்படி பேசியிருக்கிறார். இப்படி நின்னுக்கிட்டு, இவனும் புருஷன் இல்லம்மா, இப்ப இருக்கிறவனும் இல்லம்மா, பேசுகிறது இன்னாரென்றா இருந்தா நீ அவர்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருப்பமா. கீழே பார்த்து இப்படி பேசினதை தூரத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது? என்ன தேடுகிறீர் என்றாவது. ஒரு பொண்ணை நேருக்கு நேரு கூட நின்று பேசாதபடிக்கு தனியா பேசும்போது கீழே பார்த்து பேசுகிற ஆண்டவர் தாண்டா என்னுடைய பரிசுத்தத்தின் உச்சத்தின் ஆண்டவர். அந்த தேவன் நம்முடைய தேவன். அந்த பரிசுத்தம் நமக்கு வரணும். அதுதான் குமாரனின் சாயலுக்கு ஒப்பு. உன்னை பார்த்தா தூரத்தில் இருக்க ஆச்சரியப்படணும். இன்னைக்கு இருக்குதா சபையில? அலையுது, மேல் மாடிக்கு கீழ் மாடிக்கு அலையுது. சபையில ஓடுது இங்கேயும் அங்கேயும். எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருந்தா என்ன? சபைக்கு வந்தீங்கன்னா அப்பா அம்மாவோட வீட்டுக்கு போய் சேர்ற வழியை பாரு, விட்டுட்டு அலையாத. கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை பரிசுத்த ஸ்தலம். ஒரு காலத்துல ஆசாரிப்பு கூடாரம் மகா பரிசுத்த ஸ்தலம் ஒன்று இருந்துச்சு. அது உள்ள ஒரு குற்றம் சொன்னாலும் அடி விழும், செத்து போவான் ஊழியக்காரன். அதுதான் இப்போ நமக்கு சபையா ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். திரைச்சீலையை கிழித்து அதன் வழியாக நம்மளை உள்ளே பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து உட்காரணும்னா நமக்கு எவ்வளவு பயம் இருக்கணும், எவ்வளவு நடுக்கம் இருக்கணும். ஒருவேளை நீங்க அப்படி இல்லாம இதை அசட்டையா நினைச்சீங்கன்னா, திருப்பியும் சொல்றேன், நஷ்டம் உங்களுக்கு தான். ஒருவேளை அன்னைக்கு மாதிரி உடனே தேவன் அடிக்காதவராக இருப்பார். ஆனால் அவர் அடிக்கிற காலம் ஒன்று வருகிறது. அந்த அடிக்கிற காலத்தை உங்களால் தாங்க முடியாது. அதுக்கு தான் ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சபையை ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். சபை என்பது தீட்டுள்ளதும் அருவருப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதற்குள் பிரவேசிக்காது. இது உள்ள வந்தாலே பரிசுத்தம் தான். இது உள்ள நுழைஞ்சாலே ஆண்டவர் விரும்புகிறதான அந்த மகிமை தங்கி இருக்கும். கடைசியா 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 24வது வசன வாசிங்க. 21, 24. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். நல்லா கவனிங்க, பூமியின் ராஜாக்கள் அதன் மகிமையும் கனத்தையும் எங்கே கொண்டு வருவார்கள்? சபைக்குள்ளே கொண்டு வருவார்கள். மணவாட்டி சபைன்னா நம்மளை பார்த்து பூமியின் ராஜாக்கள் எப்படி பண்ணணும்? கனத்தையும் மகிமையும் கொண்டாடணும். நம்மளை பார்த்தா அவனுக்கு ஒரு கனம் வரணும், ஒரு பயம் வரணும். அதுதான் மணவாட்டி சபை. அதுவே விபச்சார சபைக்கிட்ட பூமியின் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? வாசிங்க 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 17:1 வாசிங்க. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. ஒரு வேசித்தன திருச்சபையா இருந்தா பூமியின் ராஜாக்கள் அந்த சபையோட என்ன பண்ணுவாங்க? வேசித்தனம் பண்ணுவாங்க. அதுவே மணவாட்டி சபையா இருந்தா அந்த சபைக்கு என்ன கொண்டு வருவாங்க? கனத்தையும் மகிமையும் கொண்டு வருவார்கள். ஒரு காலத்துல கிறிஸ்தவர்கள்னா ஒரு மரியாதை இருந்துச்சு. அதை நம்முடைய பரிசுத்தவான்கள் சம்பாரிச்சு வச்சு போயிருந்தாங்க. 1ஆம் நூற்றாண்டிலிருந்து போன நூற்றாண்டு வரைக்கும் சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க. கிறிஸ்தவங்கன்னா ஒரு கனம். ஒரு தப்பு செஞ்சுட்டா, எனக்கு தெரியும், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்தவங்களா இருந்து இப்படி பண்ணலாமா? ஏதாவது ஒரு தப்புன்னு பேப்பரில் வந்துச்சுன்னா கிறிஸ்தவங்க செஞ்சுட்டாங்கன்னு வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்தவங்களே வர வர இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிம்பாங்க. ஏன்னா கிறிஸ்தவன் செய்ய மாட்டாங்கிறது உலகத்தினுடைய நியதி. கிறிஸ்தவன் அப்படி இருந்தான், கிறிஸ்தவ ஊழியர்கள் அப்படி இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு பூமியின் ராஜாக்கள் கனத்தையும் மகிமையும் கொண்டாடுறாங்களா? இன்னைக்கு நம்மளை பார்த்தா ஒரு கனம் மகிமை இருக்குதா? பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தீர்க்கதரிசியை பார்த்து ராஜாக்கள் பயந்தாங்க. யோவான் ஸ்நானகனை பார்த்து ஏரோது பயந்தான் இருக்கு. ஆகாப் எலியாவை பார்த்து பயந்தான் இருக்கு. வர முடியாதுன்னு போய் சொல்லு அந்த நரிகிட்டார் இயேசு ஏரோதை பார்த்து. ஆகாவை பார்த்து சொன்னான், நீயே அவன் தான் எலியா. அந்த ஒரு கனம் இருந்துச்சு, ஒரு மகிமை இருந்துச்சு. என்னதான் எலியா மேல கோபமா இருந்தாலும் எலியா வாடானா வந்து நிப்பான் ஆகாப்பு. அந்த அளவுக்கு ஒரு கனம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பூமியின் ராஜாக்கள் சபையோடு கூட வேசித்தனம் பண்ணுகிறார்கள். வரான் எம்எல்ஏ எம்பிகள் வரான். ஒரு உதாரணம், வரான், உங்க வீட்டில் எத்தனை பேர்? நாங்கள் 4 பேர்.
ஆளுக்கு 2000 ரூபா ஓட்டு கொடுத்துட்றோம், போட்டுருங்க. நீ காசு வாங்கிட்டு போட்டினா நீ தான் விபச்சார சபை. விபச்சாரி என்ன பண்ணுவா? காசை வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது செய்வா, அவளுக்கு பேர் விபச்சாரி. நீ காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டினா நீ தான் விபச்சார மனவாட்டி. நீ ஓட்டு போட்டு அது உன் இஷ்டம், நீங்க யாருக்கு வேணா போடுங்க, அது உங்க இஷ்டம். ஆனா காசை வாங்கிட்டு போட்டினா நீ விபச்சாரி, வேசித்தனம். முந்தியெல்லாம் சபைக்கு இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வருவாங்க, வந்து ஐயா எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு தான் கேட்பாங்க, வேற ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஐயா எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வரணும், ஜோம் பண்ணுங்கயா. நம்மளும் சரின்னு போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. கொஞ்சம் வெளியெல்லாம் போய் பார்த்தா பாஸ்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்கள் சபையில் எத்தனை ஓட்டு, சபையில் எத்தனை ஓட்டு? முன்னாடி ஆத்மா போய் இப்போ விசுவாசி போய் இப்போ ஏதாவது என்னவாயிருச்சு? ஓட்டு. தலைக்கு என்ன கொடுப்பீங்க? சபைக்கு தலை யாரு? இப்போ யார் தலைக்கு யார் விலை பேசுறது? இன்னைக்கு சபையில் இருக்கிற ஆத்மாக்கெல்லாம் ஓட்டா மாதிரி ஒரு தலைக்கு 2000 ரூபான்னு விலை பேசி இன்னைக்கு ஓட்டா விற்கிறான் சபையை. இவன் தான் விபச்சார சபை, இதான் வேசித்தன சபை. சபையை பார்த்தா உலகத்தின் ராஜாக்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், போலீஸ்காரன் அத்தனை பேருக்கும் பயம் வரணும். உன்னை பார்த்தா இன்னைக்கு என்ன நடக்குது? போலீஸ்காரன் எம்எல்ஏவும் எம்பியும் பார்த்து நாம பயப்படுறோம். ஏன்? என்ன காரணம்? அன்னைக்கு ஆகாபை பார்த்தா எலியா போடல, ஆகாபு பயப்படுறான். இன்னைக்கு அரசியல்வாதியை பார்த்து நம்ம பயப்படுறோம். சபை அவங்கள அடிக்க வருவாங்க, உதைக்க வருவாங்க. உன்னை எவனும் எதுவும் பண்ண முடியாது, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கல. நீ கிறிஸ்துவின் மனவாட்டி, உன் மேல கை வைக்கிற அதிகாரம் உலகத்துல யாருக்கும் கிடையாது. கர்த்தரா உன்னை அப்படி அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். அதுதான் முக்கியம். ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசிய சபையினுடைய ஸ்தாபகர் சுந்தர ஐயாவுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சி அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ரொம்ப அருமையான சாட்சி. ஒரு தடவை அவருடைய காரை கொண்டு போய் அவருடைய டிரைவர் ஒரு இடத்துல மோதிட்டார். மோதின உடனே காரை ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. போன உடனே டிரைவர் சொல்லியிருக்கிறாரு, ஐயா என் மேலே தான் தப்பு, காரை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் ஃபைன் கட்டிடுறேன், தண்டனை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. உடனே கார் யாருது? இந்த மாதிரி சுந்தர ஐயாவது. ஓனரை வர சொல்லு. இப்போ இவர் சொல்லியிருக்கிறாரு, ஐயா அவங்களாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வரமாட்டாங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளலாம் கால் வைக்க மாட்டாங்க, அதனால் தயவு செஞ்சு வண்டியை கொடுத்துருங்க, நான் என்ன செய்கிறேன், ஃபைன் என்னவோ இல்லை தண்டனையோ நானே வாங்கிக்கிறேன். உடனே அந்த எஸ்ஐ சொல்லிட்டாரு, அது என்ன, சுந்தரத்தை வர சொல்லு. அவருக்கு தெரியாது, அவருடைய மரியாதை அவருக்கு தெரியாது. சுந்தரத்தை வர சொல்லு, அவர் வந்தால் தான் நான் வண்டியை விடுவேன், இல்லைன்னா தரமாட்டேன். இப்போ தயங்கி ஜப வீட்டுக்கு ஃபோன் அடிச்சிருக்கிறார் டிரைவர். ஐயா அந்த மாதிரி வண்டியை பிடிச்சிட்டாங்க, தப்பு என் மேலே தான், ஆனால் நீங்கள் வந்தால் தான் விடுவேன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னோடனே சுந்தர ஐயா சொன்னாராம், அங்கேயே இரு தம்பி, ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு வரேன்ட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிருக்கிறார். போய் சுந்தர ஐயா ஸ்டேஷனுக்குள்ளே அப்படி காலை வைக்கிறார். அப்படி காலை வைக்கிறாரு. உள்ளே 4 பேர் இருக்காங்க, ஒரு எஸ்ஐ, 2 கான்ஸ்டபிள், இந்த டிரைவர், ஒரு ரைட்டர், எல்லோரும் இருக்கிறாங்க. அப்படி காலை வைக்கிறாரு. வச்ச மாத்திரத்தில் 5 பேரும் எழுந்திரிச்சு அப்படி நின்னானா. இவர் யார் என்னன்னு யாருக்குமே தெரியாது. சுந்தரையாவை யாருன்னே எஸ்ஐக்கு தெரியாது. நின்ன மாத்திரத்தில் அப்படி காலை உள்ளே வச்ச உடனே அப்படி ஏஞ்சி நின்னானா. ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு நானும், அந்த கார் என்னது, நான் தான் சுந்தரம், என்னத்தான் நீங்கள் வர சொன்னீங்க. அந்த டேபிளை திறந்து சாவி எடுத்து கையில் கொடுத்து நீங்கள் போங்க ஐயா. இவர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை நீங்கள் தான் என்னை வர சொன்னீங்க. ஐயா நீங்கள் போங்க, வண்டி எடுத்துகிட்டு போங்க, தம்பி டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டான். ஒரு கேள்வி கேட்கல. இன்னும் சுந்தரையா யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவர் மேலிருந்த அபிஷேகம் புறஜாதியாரை எழும்பி நிற்க பண்ணுகிறது. இதுதான் கர்த்தர் ஆவிக்குரியவனுக்கு கொடுத்திருக்கிற கணம். இதான் பூமியின் ராஜாக்கள் கணத்தையும் மகிமையும் கொண்டு வருவார்கள். நீ நானும் வந்து நின்னா இதுதான் நடக்கணும். நியாயமா இதுதான் நடக்கணும். ஏரோது யோவான் ஸ்நானகனை பார்த்து பயந்திருந்தான் இருக்கு. இயேசுவின் மேல் கை வைக்க வேதபாரகரும் பரிசேயர்களும் பயந்திருந்தார்கள் இருக்கு. அது உன் மேல் இருக்கிற அபிஷேகம். இன்னைக்கு நீ ஒவ்வொருத்தனையும் பார்த்து பயப்படுற காரணம் உனக்குள்ள பயம், உனக்குள்ள குற்றம், உனக்குள்ள பாவம், உனக்குள்ள பரிசுத்தம் இல்லை. அந்த பயம் உனக்கு வருது. நீ கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்து நீ தேவனுடைய மனவாட்டி சபையாய் இருந்தினா தைரியமா யாருக்கு முன்பாக எழும்பி நிற்க பண்ண முடியும். கர்த்தர் எல்லார் கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவதற்கு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் சொல்லுவேன், கர்த்தர் அதை செய்வார்.
இன்னைக்கும் கர்த்தர் அதை செய்வார். இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருக்கு தேவை மணவாட்டி சபை மட்டுமே. ஒரு மணவாட்டி சபை அவருக்கு கிடைச்சா கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உன்னை கொண்டும் என்னை கொண்டும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிகளை நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இந்த சபைக்குள்ள வந்த நீ ஒவ்வொருத்தரும் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் கர்த்தர் விரும்புகிற மணவாட்டி சபையா நீ இருப்பினா, தீட்டுள்ளதும் அருவருப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் உனக்குள்ள வராம இருந்தா, நீ போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீ போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். இப்ப கர்த்தருக்கு தேவை கையில எடுத்து பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். அது நீயா இருந்தினா, நம்ம சபையா இருந்துச்சுன்னா, இந்த ஏரியாவை வருகிற வருஷங்களில் கர்த்தர் அப்படி நீ ஒரு மணவாட்டி சபையா மாறினா, உன்னை 2 மடங்கு பலுகி பெருகு பண்ண கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அப்படி மாறணும். மாறும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் யாவரும்